பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழலுக்கும் சுகாதாரத்திற்கும் கேடு என்று அரசு எடுத்துள்ள முடிவு ஒரு திணிக்கப்பட்ட முடிவே தவிர விஞ்ஞானபூர்வமான முடிவல்ல என்று தமிழ்நாடு பிளாஸ்டிக் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். அவரிடம் நம்முடைய செய்தியாளர் தனஸ்ரீ நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சமூகத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று நல்லாவே தெரிஞ்சிருந்தும் இந்த பிளாஸ்டிக்கு விதிக்கப்பட்ட தடையை ஏன் நீக்கணும்னு சொல்லி நீங்க மீண்டும் மீண்டும் போராட்டங்கள் நடத்தி கொண்டே வருகிறீர்கள். உங்கள் கேள்வி கொஞ்சம் மாற்றாக இருந்திருக்க வேண்டும். அரசாங்கமே சொல்கிறது சுற்றுச்சூழலுக்கும் சுகாதார கேடு சமூகத்துக்கு கண்டிப்பாக கேடு கிடையாது. இது மது அல்ல, போதைப்பொருள் அல்ல, சிகரெட் அல்ல. ஆனால் அரசாங்கம் சுற்றுச்சூழலுக்கும் சுகாதாரத்துக்கும் கேடு விளைவிக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவள் அரசாணையில் கூட முதல் வரியாக அதுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு தயாரிப்பாளர் சங்கம் என்ற முறையில் சிறிதளவு பிளாஸ்டிக் நுட்பத்தை தெரிந்து கொண்டவர் என்ற முறையில் நான் கேட்கின்றேன். எங்கள் முன் சமர்ப்பியுங்கள், உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கின்றது, அரசு என்ன ஆய்வு நடத்தியது, அந்த ஆய்வறிக்கையின் ரிப்போர்ட் எங்கே இருக்குது, அதில் கண்டிப்பாக இவ்வளோ பேர் செத்துருந்தா இருக்கணும், இவ்வளோ பேர் உயிர் தாக்கம் இருந்திருக்கணும், எல்லா சுற்றுச்சூழலுக்கு நிலத்தடி நீர் பல இடத்துல நடந்திருக்கணும். இது எங்கேருந்து வருது? நம்ம குறிப்பிட்ட சொல்கிறது பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கிறதுனால் சுற்றுச்சூழல் பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகையால் எங்களிடம் சமர்ப்பியுங்கள். பெருங்குடியில், சென்னையில் பெருங்குடியிலும் அல்லது கொடுங்கோயிலும் 20 ஆண்டுகளாக கொட்டப்படுகின்ற குப்பைகள் பிளாஸ்டிக்கும் இருக்கின்றன, மற்ற அபாயகரமான கழிவுகளும் அதில் இருக்கின்றன. அதில் சுற்றுச்சூழல் என்ன கேடு நடந்திருக்கிறது, அந்த மாசு சுற்றுச்சூழல் கெட்டதனால் நிலத்தடி நீர் மாசுபட்டதுன்னு சொன்னால் அதன் பொறுப்பு பிளாஸ்டிக்கை தான் சேரும் என்று சொல்லுங்கள். அதை ஏன் சமர்ப்பிக்க மாட்டேன்னு சொல்லுகிறீர்கள்? இது ஆய்வறிக்கையே நடத்தவில்லை. இது ஒரு விவாதமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இது ஒரு திணிக்கப்படுகிற முடிவே தவிர இதில் எந்த விதமான ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இல்லை சார், இந்த மக்காத குப்பைகளால் பெரு வெள்ள பாதிப்பு ஏற்படும், இல்லை நிலத்தடி நீரை சுரண்டக்கூடிய அளவிற்கு அது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் உலகுக்கு ஏற்படுத்தும் போது கவர்மெண்ட் அரசு தரப்பிலிருந்து தானாக முன் ஸ்டெப்ஸ் எடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையே தாண்டி நீங்கள் ஒரு மாற்று கருத்து தெரிவித்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. அதாவது எல்லா விதமான ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் எல்லா குற்றச்சாட்டுகளும், அதாவது சூப்பர்ஃப்ளோஸ் அக்யூசேஷன்ஸ், அதாவது மேலோடையாக எடுக்கப்பட்ட பார்வைகள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சாக்கடை அடைப்பது உண்மையான செயல், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். இதை பொதுமக்களுடைய அஜாக்கிரதையும் மாநகராட்சி குப்பை ஊழியர்கள் அதை அகற்றாமல் விட்டதுதான் இதற்கு பொறுப்பு என்று நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏனென்றால் இது அந்த பொருளுடைய பொருள் அது மக்காத்தன்மை, அதில் உபயோகத்தின் பயன்பாடு பல மடங்கு இருக்கிறது. ஆனால் இதனுடைய இரண்டுக்குமே பொறுப்புள்ளவர்கள் மக்களும் அது வீசி எறியவர்களும் பொல்யூட்டர் பேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைனையே கொண்டு வரல. அதாவது ரோட்டில் துப்பினா ஒரு ஃபைன் கட்டணும்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. அதே மாதிரி ஒரு பைய வீசி எறிந்தால் அவனை கூப்பிட்டு போடுங்க, 100 ரூபா ஃபைன் போடுங்க. உபயோகப்படுத்துறதுல போடாதீங்க, வீசி எறிவுன்னு போடுங்க.